தைரியமாக இருக்க சொல்லிட்டு சொல்லலான்னு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் கேட்கணும். ஏங்க அவர் எவ்வளோ மன உளைச்சலில் இருப்பாங்க, உள்ள வேலையில் இருப்பாங்க. இன்னப்பயே பார்க்கணுன்னு எப்படி நம்ம அடம் பிடிக்க முடியுமா? அவர் உதவியாளர் ராஜேந்திரனுக்கு தான் அடித்து எடுக்கலை, கால் போகலை. வண்டியில் விட மாட்டேன்ட்டாங்க. வேணால் நடந்து போய்க்குங்க, கேட்டு வாங்கினாங்க. அதுதான் வந்திருக்கேன். ரொம்ப ஆறுதலாக தைரியமாக இருங்க, எல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்கிறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஆமாம், முழுக்க கண்டனம். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்கவே இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. இந்த ஆளுநர் அர்லேக்கர் பண்ணுறது மிகப்பெரிய மொளமாரித்தனம், மிகப்பெரிய ஒரு அசிங்கமான செயல். மகாராஷ்டிராவில் பட்னவீஸை எப்படி இவங்க பறிச்சாங்க? மகாராஷ்டிராவில் பட்னவீஸை எப்படி முதல்வராக்குனாங்க? காலங்காத்தால் வானில் லுங்கியை கட்டிட்டு வரவழைச்ச முதலமைச்சர் ஆக்கிட்டு அப்புறம் மெஜாரிட்டி வாங்கலையா? எஸ்ஆர் பொம்மை கேஸ் கர்நாடகாவில் என்ன இவ்வளவையும் எடியூரப்பா எத்தனை தடவை சிஎம் ஆனார், ஃபுல் மெஜாரிட்டியிலே ஆனார். ஆளுநர் மாளிகையிலேயே மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்கிறது தவேகா, விஜய். இவ்வளவு இளைஞர்கள் அதுவும் சாதாரணமாக ஜெயிக்கலை. இது இந்தியாவில் நடந்த எந்த ஒரு தேர்தல் மாதிரி கருத முடியாது. ஓட்டுக்கு 10 பைசா கொடுக்காம இவ்வளோ ஒரு மெஜாரிட்டி ஜெயிச்சிருக்காருன்னா இப்போ இந்தியாவே தமிழ்நாடே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நானே தம்பிக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்தேன். அப்புறம் ஏதோ அந்த வேறு சில காரணங்களால் அவரை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் இடையில ப்ரெஸ் மீட் உங்களையெல்லாம் வரவழைச்சி சொன்னேன். தரையில் இருக்கணும், இந்த மாதிரி மக்களோட மக்களாக உழைக்கணும்னு. அவர் உழைச்சி இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையிலே எனக்கு ரத்தம் கொதிக்குது. டிவி பார்க்க முடியல, எந்த வேலையும் ஓடல. எந்த வேலை ஓடுது நீங்கள் சொல்லுங்கள்? உங்களை தவிர தமிழ்நாட்டில் எந்த வேலை ஓடுது? டீ கடை, ஹோட்டல் கடையில் எங்கேயும் கேஸ் இல்லாமல் எல்லாம் இதாக கிடக்குது. பாதி சாப்பாடுகள் சரியாக கிடைக்கல. வீட்டில் எந்த வேலையும் இல்லை, பொழப்புக்கு ஒரு வழி இல்லை. ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு வாரமாக இப்படி நிப்பாட்டியிருக்காருன்னா இது முழுக்க நடுவண் அரசின், ஒன்றிய அரசின் அயோக்கியத்தனம். என்ன பெரும்பான்மை மற்ற என்ன நடைமுறை? இது வரைக்கும் என்ன நடைமுறை? பெரும்பான்மை சட்டசபையில் தானே நிரூபிக்கணும். நாலுநட்டை நிரூபிக்கிறதுக்கு நீ என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாளா? நீ தாலி எடுத்து கட்டு, இந்தா மாங்கல்யம் தந்து நான் சொல்கிறதுக்கு தான் நீ இருக்க. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த ஆளை எப்படி நீ இப்படி அவமானப்படுத்துவ? தொடர்ந்து என்ன ஒரு தைரியம் இது? மற்ற ஸ்டேட்டில் என்ன நடந்தது? பாஜக அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அவங்க ஏதோ என்ன மாதிரி ஆளாக இல்லை. இல்லாட்டி தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கும். ஜல்லிக்கட்டோட 1000 மடங்கான போராட்டத்துக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்க. ஆளுநரை என்ன குறை சொல்கிறது? செய்கிறதே தப்பு இல்லை, பண்ணுறதே தப்பு இல்லை. ஏங்க எவ்வளோ ஒரு 2 சீட்டு இருக்குது, 2 சீட்டு இல்லை, அவங்க சட்டசபையில் நிரூபிச்சுட்டு போகிறாங்க. அதுதாங்க மாண்பு, அதுதாங்க நடைமுறை. அது எப்படிங்க நீங்கள் மாற்றலாம்? இது ரொம்ப கேவலமான செயல். மற்ற கட்சிகளும் இதை வச்சு ட்ராமா போட்டுட்ருக்கிறது அது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நன்றி, நன்றி, வணக்கம். நான் ஆளுநர் மாளிகையை 98லேயே கவர்னர் மாளிகைக்கு எதிராக கிரிக்கெட் ஆடி விளையாட்டு திடல்கள் இல்லைன்னு போய் போராட்டம் பண்ணுவேன். நான் கட்சி உறுப்பினர் இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு சக நடிகர் ஆதங்கம் ஆரம்பத்திலேருந்து ஆதரவு கொடுத்தவன். அதனால் ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. தம்பி ஆறுதலாக ஒரு உதவியாளர் மூலம் 4 வார்த்தை சொல்லிட்டு போகணுன்னு வந்தேன். நான் ராஜேந்திரனை பார்த்துட்டு போயிடுவேன். நன்றி, வணக்கம். தவேக தலைவர் விஜயை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வந்த நடிகர் மன்சூர் அலிகான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர் ஆளுநரின் காலதாமதத்திற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்தார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை ஆளுநர் தொடர்ந்து அவமானப்படுத்தி வருவதாகவும் தனது கண்டனங்களை அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை நாம் நேரடியாக அண்மை செய்தியாக பார்த்தோம்.